பாரத மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம்பா. 5ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கு. ஸோ எனி ப்ரெடிக்ஷன்? ஒரு சைட்ல என்ன பாத்தீங்கன்னா, பிஜேபி தரப்புல நாங்க இப்பயே தனி பெரும்பான்மை பெற்றுட்டோம், 300 கிட்ட நெருங்கிட்டோம்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் சொல்றாங்க. ஒரு சைடு காங்கிரஸ் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தடவை ஓட்டிங் பெர்சன்டேஜ் கம்மி, அதனால மீண்டும் பாஜக வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் விமர்சகரா இவ்வளவு நாளா நீங்க எலெக்ஷனை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன், உங்களோட கருத்து என்ன? இல்ல, இந்த எலெக்ஷன் ஒரு டல் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட், மேபி நம்பர்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், பட் இட் வாஸ் அன் எக்ஸ்பெக்டட் எலெக்ஷன். ஸோ அதனால இட் இஸ் ஒரு டல் எலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு பாயிண்ட். செகண்ட் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, ஆனா ரொம்ப டிராஸ்டிக்கா குறையல. அதாவது ஒரு சில இடங்கள்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் கூடி இருக்கு, ஒரு சில இடங்கள்ல குறைஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, கர்நாடகால செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்கு, காஷ்மீர்ல ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்கு, உத்தரப்பிரதேஷ்லயும் மகாராஷ்டிராலையும் மோரார்லஸ் சேம் 2019ல என்னவோ அதான் இருந்திருக்கு. ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் கொஞ்சம் ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. தெலுங்கானால ஓட் பர்சன்டேஜ் கூடி இருக்கு. அதே மாதிரி பெங்கால்ல ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. சோ இது மாதிரி மோரார்லஸ் நிறைய பர்சன்டேஜ் கூடி குறைச்சு நம்ம பாக்குறோம். சோ இதுல ஓட் பர்சன்டேஜ பேஸ் பண்ணி ஒரு வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இருக்காது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு, சோ அதனால பிஜேபிக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தமிழ்நாட்டுல இருக்கிற சில ஊடகவியலாளர்கள் பிளஸ் இந்த அரசியல் கணிப்பாளர்கள்லாம் சொன்னாங்க. பட் அப்படி பார்த்தா இப்ப கேரளால ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. கேரளால ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால அங்க பிஜேபி தோக்க போகுதா, இல்ல கேரளால ஓட் பர்சன்டேஜ் கூடினதுனால அங்க பிஜேபி ஜெயிக்க போகுதா? இட் இஸ் நத்திங் டு டூ வித் கேரளா. கேரளால பிஜேபியோடைய ஓட்டு ஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்கிறதே ஒரு 4 சீட்டு தான். பட் அங்க ஓவரால ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இப்ப வயநாடுல ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. வயநாடுல ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால அதுல பிஜேபிக்கு லாபமா நஷ்டமா? ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எய்தர் கம்யூனிஸ்ட் ஜெயிக்க போகுது, இல்ல ராகுல் காந்தி ஜெயிக்க போறாரு. சோ ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சதுனால பிஜேபிக்கு தோல்வி அப்படின்னு வச்சு பார்த்தானா, சோ அப்ப கேரளால பாத்தீங்கன்னா போன தடவை ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தியா இருந்தது, அப்ப பிஜேபி எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருச்சா? இட்ஸ் நாட் லைக் தட். ஓட் பர்சன்டேஜ் கூட குறையுது அப்படிங்கிற போது எந்த செக்மெண்ட்ல ஓட் பர்சன்டேஜ் கூட குறையுது அதை பார்க்கணும். அதாவது அந்த ஓட்டிங் பர்சன்டேஜ் பண்ண வரவங்க பிஜேபி ஓட்டர்ஸ் அதிகமா வராங்களா, நான் பிஜேபி ஓட்டர்ஸ் அதிகமா வராங்களா? மொத்தம் 3 ப்ராபபிலிட்டிஸ் தான். ஒண்ணு, பிஜேபி ஓட்டர்ஸ் வராம இருக்கணும், ஓட் பர்சன்டேஜ் குறையும். இல்லைன்னா நான் பிஜேபி ஓட்டர்ஸ் வராம இருக்கணும், ஓட் பர்சன்டேஜ் குறையும். இல்லைன்னா 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் வராம இருக்கும் ஆவரேஜா, சோ ஓட் பர்சன்டேஜ் குறையும். சோ இதுதானே பார்க்கணுமே தவிர, சோ செக்மெண்ட் வைஸ், அந்த ஏரியால உள்ள ஓட்டிங் வைஸ், யாரோட ப்ரிஃபரன்ஸ் வைஸ் அப்படின்னு தான் பார்க்கணும். சோ அப்படி பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குமே தவிர, ஓவராலா ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்கறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இன் தட் வே. சோ இந்த எலெக்ஷன் இட் இஸ் a டல் எலெக்ஷன். நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். டல் எலெக்ஷன் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னதுல இருந்து இப்ப டல் எலெக்ஷன் சொல்றீங்க. ஆனா 2 தடவை ஆட்சி வச்சுட்டாங்க. ஸோ ஆன்டி இன்குபென்சின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி முடிஞ்சப்பயே இருக்கும், 2வது ஆட்சி முடிஞ்சப்ப ஆன்டி இன்குபென்சி அதிகமா இருக்கும்ல. ஸோ எதிர்கட்சிகளுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒரு எலெக்ஷன். பட் ஆனா நீங்க தொடர்ந்து இந்த டல் எலெக்ஷன் எப்படி சொல்றீங்க? இல்ல, ஒரு ஆன்டி இன்கும்பன்சின்னா உடனே டக்குன்னு மாத்தி போடுறது பேர் ஆன்டி இன்கும்பன்சி கிடையாது. ஆன்டி இன்கும்பன்சிக்கு தகுதியான ஒரு எதிரணியினர் மக்கள் கண்ணுக்கு தென்படணும். அப்பதான் அந்த ஆன்டி இன்கும்பன்சி ஒர்க் அவுட் ஆகும். இப்ப ஒரு கவர்மெண்ட் மேல ஒரு அதிருப்தி இருக்கு, சரி அந்த அதிருப்தி வேண்டாம், வேற ஒருத்தரை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு தகுதியானவர்கள் மக்கள் கண்ணோட்டத்துல அந்த ஆப்போசிட் சைட்ல இருக்கணும். அப்பதான் இந்த ஆன்டி இன்கும்பன்சி ஒரு ஓட்டா மாறி எதிரணியினருக்கு ஒரு இடங்களை கொடுக்கும். இல்லைன்னா அந்த அதிருப்திகள் சில ஓட் பர்சன்டேஜஸ் குறைக்கலாம், இல்ல சீட் பர்சன்டேஜஸ் குறைக்கலாம். பொதுவா நான் சொல்றேன், இந்த எலெக்ஷனை பொறுத்து பொதுவா சொல்றேன். இல்லைன்னா அந்த பழைய பீப்புளே கண்டினியூ ஆயிட்டு இருப்பாங்க. ஒடிஷாவை எக்ஸாம்பிளா பாருங்க. 2000ல இருந்து பிஜு ஜனதா தள் நவீன் பட்நாயக் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. 25 இயர்ஸ் ஆகும். ஆன்டி இன்கும்பன்சி இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பா இருக்கும்.
ஆனா அதுக்கு தகுதியான எதிரணியினர் யாரும் அந்த நேரத்துல முன் வரல. சோ அவரே கண்டினியூ ஆயிட்டு இருக்க. ஜோதி பாசு பாருங்க, வெஸ்ட் பெங்கால் என்ன ஆச்சு? முதல்ல 1977 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி, சித்தார்த்த சங்கர் ரே வரைக்கும் இருந்தாங்க காங்கிரஸ்ல. அதுக்கப்புறம் ஜோதி பாசும் புத்ததேவ் பட்டாச்சாரியும் 1977ல இருந்து 2011 வரைக்கும் இருந்தாங்க. 2011ல இருந்து மம்தா பானர்ஜி கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமலா இருக்கும். ஒரு சரியான ஒரு அல்டர்னேட்டிவ் அவங்க கிடைக்கிற வரைக்கும் மாற்று சக்திகள் கண்ணுக்கு படும் வரை அதே பார்ட்டிஸ் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. மத்திய பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்க. குஜராத்ல பாத்தீங்கன்னா 1998ல இருந்து நான் இன்டர்ப்ரடா பிஜேபி வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல பாருங்க 67ல இருந்து திராவிட ஆட்சிகள் தான் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. சோ இது மாதிரி நிறைய வந்து வி கேன் டெல் எக்ஸாம்பிள். சோ ஆன்டி இன்கம்பன்சினால வந்து ஒரு ஆட்சி மாற்றம் உடனே ஏற்படாது. சோ 5 phases முடிஞ்சிருக்கு. 5 phasesல வந்து பிஜேபி அண்ட் என்டிஏ தன்னுடைய வெற்றியை நல்லா உறுதி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். சோ எப்படி நம்பர்ஸ் அப்படிங்கறத பொறுத்திருப்பாங்க. நீங்க சரியான எதிரணி அமையணும் அப்படின்னு சொல்றீங்க. அண்மையில பாத்தீங்கன்னா ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறப்ப நீங்க என்ன வேணா பண்ணுங்க, 10 பேரை இன்டர்வியூ எடுத்துட்டு வந்து இங்க பிஜேபி தோக்குங்கிறதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கருத்து சொல்றாரு. பிஜேபியை தோற்கடிக்க வேணும்னா இந்துக்கள் சார்ந்த கம்யூனிஸ்ட் இருக்கணும், இந்துக்கள் சார்ந்த விவசாயிகள் இருக்கணும், இந்துக்கள் சார்ந்த காந்தியன் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நீங்க ஒரு கூட்டணி அமைச்சா மட்டும்தான் பிஜேபியை தோற்கடிக்க முடியும். அது வரையும் இங்க பிஜேபியை தோற்கவே அடிக்க முடியாது அப்படிங்கிறாரு. இல்ல, பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய ஒரு அரசியல் ஒரு கணிப்பாளர் அண்ட் அரசியல் எப்படி சொல்றது, அவர் வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு சில கருத்துக்கள் இருக்கு. நான் அந்த பேட்டியை பார்த்தேன். சோ அதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கிட்டத்தட்ட 38-40% பிஜேபிக்கு தனிப்பட்டு ஓட்டு போடுறாங்க. இந்த என்டிஏங்கிறத சொல்றல அவரு, பிஜேபின்னு சொல்றாரு. சோ என்டிஏக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஓட்ஸ் வரலாம். சோ அதை தவிர மிச்சம் இருக்கிற 60% ஓட்டு வந்து பிஜேபிக்கு எதிராக தானே இருக்கு. சோ அந்த 60%ல வந்து ஹிந்துக்கள் இருப்பாங்கல்ல, அந்த ஹிந்துக்கள்லயே டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் இருப்பாங்கல்ல. அதாவது காந்தியன் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ற ஹிந்துக்கள், அம்பேத்கரை ஃபாலோ பண்ற ஹிந்துக்கள், அதே மாதிரி சோசியலிச சித்தாந்தத்துல இருக்கும் இந்துக்கள், இடதுசாரிகள் பாலிசிஸை ஃபாலோ பண்ற ஹிந்துக்கள், இது போன்று ஹிந்துக்கள் இருப்பாங்கல்ல, அவங்களையும் ஒன்று திரட்டி அவங்களோட சேர்ந்தாதான் பிஜேபியை தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை அவர் முன் வச்சார். இதுல ஒரு விஷயம் அவர் வந்து கணிக்க தவறாரு, இல்ல அவர் பார்க்க தவற ஒரு விஷயம் என்னன்னா, 2014ல இருந்து பிஜேபியோடைய வாக்கு சதவிகிதம் அது வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. பிஜேபியோட வாக்கு சதவீதம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஓவராலா ஏறி வந்துகிட்டே இருக்கு. 2014ல, 2019ல, 2024ல இன்னும் ஜாஸ்தி வாக்கு சதவீதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல அவங்க போட்டி போடுறாங்க. போன தடவையை விட இந்த தடவை நிறைய இடங்கள்ல போட்டி போடுறாங்க. தமிழ்நாட்டுல போட்டி போடுறாங்க ஜாஸ்தி இடத்துல. தெலுங்கானால வந்து நல்லா ஃபைட்டிங் கொடுக்குறாங்க. கேரளால நல்லா ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பஞ்சாப்ல போன தடவை அகாலிதள் கூட்டணியிலேயே இருந்தாங்க, இந்த தடவை ஃபுல்லா போட்டி போடுறாங்க. சோ ஓட்டிங் பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சரியான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல அவருடைய கணிப்புல வந்து மிஸ் ஆகிற விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு வாஜ்பாயுடைய பிஜேபி இல்ல, திஸ் இஸ் மோடிஸ் பிஜேபி. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, வாஜ்பாயோட பிஜேபி ஒரு கிரவுண்ட் கனெக்டிவிட்டி இல்லாத ஒரு பிஜேபியாக இருந்தது. அதாவது இவங்க முன்னாடி எப்போதும் சொல்லிட்டு இருப்பாங்க, இது வந்து ஒரு பிராமின் பனியா பார்ட்டி அப்படின்னு. அதாவது பிராமணர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் உண்டான ஒரு கட்சி அப்படின்னு ஒரு வாதம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு வாதம், பழமைவாத கட்சி அப்படிங்கிற ஒரு வாதம், வடக்கத்திய கட்சி அப்படிங்கிற ஒரு வாதம். சோ அது மாதிரி வந்து ஆள தகுதி இல்லாத கட்சி, ஏதோ ஒரு நேச்சுரல் பார்ட்டி ஆஃப் கவர்னன்ஸே கிடையாது. பிஜேபிக்கு வந்து ஆள தெரியாது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்தா எப்படி நல்லா ஆண்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல தலைவர்கள் இருக்காங்க. பிஜேபிக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அவங்களால ஆள தெரியாதுங்கிற ஒரு வாதங்கள் ரொம்ப நாளா அப்பெல்லாம் நிறைய பார்த்திருக்கேன் நான். ஐ ஹவ் சீன் இன் சோ மெனி மீடியா டிபேட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். மோடியோடைய பிஜேபி அப்படியே அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பிராமின் பனியா பார்ட்டிங்கிறத மாத்தி ஒரு ஓபிசிக்கு உண்டான ஒரு கட்சியா, ஒரு எஸ்டி மக்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உள்ள கட்சியா அதை வந்து கொண்டு போயிருக்காரு. எஸ்சி மக்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வராங்க. பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு பாத்தீங்கன்னா அந்த பிராமின் பனியாவை தாண்டி ஓபிசி மக்களுக்காகவும் பழங்குடியின மக்களுக்காகவும் அவங்க வந்து நிறைய பேர் வந்து பிஜேபியில அட்ராக்ட் ஆகிறாங்க. அதனாலதான் பிஜேபியோட வாக்கு சதவீதம் குறிப்பா சத்தீஸ்கர்ல, ஜார்க்கண்ட்ல,
ஒடிஷால, வடகிழக்கு மாநிலங்கள்ல ஜாஸ்தியா இருக்கிறத நான் பாக்குறேன். மத்திய பிரதேஷ்ல, ஏன்னா மத்திய பிரதேஷ்ல கணிசமான பழங்குடி மக்கள் இருக்காங்க, குஜராத்ல இருக்காங்க, ராஜஸ்தான்ல இருக்காங்க. சோ அந்த ஒரு பார்ட். செகண்ட் வந்து அந்த நேச்சுரல் பார்ட்டி ஆஃப் கவர்னன்ஸ் அப்படிங்கிறத மோடி தகர்த்துட்டாரு அந்த காங்கிரஸோட வாதத்தை. ஏன்னா ஒரு 10 வருஷம் ஆண்டிருக்காரு. அண்ட் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் போல அவருக்கு முதலமைச்சரான அனுபவம் இருக்கு. ஸோ அபவுட் 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போத் அஸ் சீஃப் மினிஸ்டர் அண்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மக்கள் முன்னாடி வைக்கிறது மூலியமா பிஜேபிக்கு அனுபவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இதையும் எடுத்தாச்சு. அடுத்தது அந்த வடக்கத்திய கட்சிங்கிறதையும் பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு கொண்டு போறாரு. ஏன்னா முதல்ல வடக்குல மட்டுமே இருந்த கட்சி பாத்தீங்கன்னா இப்ப மேற்குல மகாராஷ்டிரா மேற்கு மாநிலம், குஜராத் மேற்கு மாநிலம், இட் இஸ் நாட் வடக்கு கிடையாது. கிழக்குல பாருங்க ஒடிஷாலையும் பெங்காலையும் பெரிய அளவு வளர்ச்சி பார்க்கல. மத்திய சென்ட்ரல் பிஜேபி, சென்ட்ரல் இந்தியால பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், சவுத்துல பாத்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, இப்ப கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்றாங்க, வடகிழக்கு மாநிலங்கள். சோ அந்த ஒரு பேரியரையும் பிஜேபி உடைச்சதை பாக்குறேன். அந்த பெண்கள் விஷயம், பெண்களுக்கு வந்து பிஜேபி எதிரான கட்சிங்கிற அந்த ஒரு வாதத்துல பாத்தீங்கன்னா மோடியோடைய இந்த கவர்மெண்டோடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ், பெண்களை மையமாக படுத்தின வளர்ச்சி திட்டங்கள் அல்லது வந்து அவங்களுக்கு உண்டான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது வீடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சு, கேஸ் சிலிண்டர், அதுக்கப்புறம் பெண்களுக்கு அந்த சுகன்யா யோஜனா போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம், முத்ரா கடன் திட்டம், இன்சூரன்ஸ், டேப், டாய்லெட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் ரேஷன் ரைஸ், இது மாதிரி. அது தவிர வந்து இந்த சிறு விவசாயிகளுக்கு கொடுக்குற அந்த 2000 ரூபாய் பணம், இது எல்லாமே ஒரு ஹோலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா விமன சென்ட்ரிக்கா வச்சிருக்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி உஜ்வலா ஸ்கீம். சோ அந்த ஸ்கீமுடைய ரீச் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது ஒரு சில மாநிலங்கள்ல நல்ல ஹெவியா வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கலாம், ஒரு சில மாநிலங்கள்ல இம்ப்ளிமெண்ட் ஆகாம இருந்திருக்கலாம். பட் ஓவராலா அது வந்து ஆயிட்டு இருக்கிறதுனால அண்ட் டவுன் லெவல்ல அதோடைய இம்பாக்ட் இருக்கிறதுனால நான் பாக்குறேன் அந்த விமன் எகெயின்ஸ்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து மோடி இந்த விஷயத்துல வந்து எடுத்திருக்காரு பாக்குறேன். இதை தவிர பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு இல்லையா, இந்த அம்பேத்கர் ஹிந்துஸ், லெப்டிஸ்ட் ஹிந்துஸ் அந்த மாதிரி சொல்றாரு. சோ அதுலயுமே மோடி வந்து அந்த டிரான்ஸ்பார்மேஷனை கொண்டு வந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அம்பேத்கரை மோடி குளோரிஃபை பண்ண மாதிரி காங்கிரஸ்ல யாருமே குளோரிஃபை பண்ண. சோ அம்பேத்கரை வந்து பீப்புளை ரீச் அவுட் பண்றதுக்கு, அம்பேத்கரை ஐகானா வச்சிருக்கிற ஹிந்துஸுக்கு ரீச் அவுட் பண்றதுக்கும் மோடி முயற்சி பண்றாரு ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா லெப்டிஸ்ட், அவங்களோட பேசிக் இது என்ன, புவர் பீப்புளுக்கு கவர்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அதைத்தான் மோடி தன்னோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மூலியமா கொடுக்குறாரு. அண்ட் காந்தியன் ஹிந்துஸ் அப்படிங்கிறவங்க அந்த காங்கிரசி ஹிந்துஸ், பேசிக்கலி காங்கிரசி ஹிந்துஸ பாத்தீங்கன்னா மோடியோடைய குளோரிபிகேஷன் பியாண்ட் நேரு ஃபேமிலி. நேரு ஃபேமிலி ஒரு பக்கம் தனியா வச்சுட்டு பாக்கி பேரை பாக்குறாரு. அது சுபாஷ் சந்திர போஸா இருக்கலாம், சர்தார் பட்டேலா இருக்கலாம். அது தவிர வந்து அந்த காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல இப்ப வந்து நரசிம்மராவுக்கு அவர் அவார்டு கொடுக்கறதா இருக்கட்டும், சரண் சிங் சோசியலிஸ்ட்னு சொன்னீங்க, இப்ப சோசியலிஸ்ட்னு பாத்தீங்கன்னா சரண் சிங்குக்கு அவர் வந்து பாரத ரத்னா கொடுக்கறதா இருக்கட்டும். சோ எங்கெங்கெல்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் டெபிஷியன்சின்னு சொல்றாரோ அந்த ஏரியாக்கள்ல வந்து மோடி வந்து ஹி இஸ் அட்டெம்ப்டிங். சோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஒரு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இல்ல அடுத்த ஒரு எலெக்ஷன்ல கூட அது பிஜேபி வெற்றி பெறுமாங்கிறது எனக்கு தெரியல. 2029ல அந்த நேரத்தை சூழ்நிலையை பொறுத்து பார்க்கணும். பட் பிஜேபி வில் பி a dominant force. 2024ல வெற்றியும் 2029ல ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாவும் இருக்கும் அப்படிங்கறத நான் 400ங்கிறது அவங்க இலக்குனா டார்கெட். பட் இந்த தடவை பிஜேபி போன தடவையோட தனி பெரும்பான்மையா 303 தாண்டுமா? 303 கண்டிப்பா தாண்டும். ஒரு 330 சீட்டுகள் போல கிடைக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன் பிஜேபிக்கு. அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். பாத்தீங்கன்னா இப்ப டெல்லி முதல்வர் அவர்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் கிடைச்சு அவர் வந்திருக்காரு. அடுத்தது ஹரியானால இப்ப அவங்க ஆட்சி செய்யறதுலயே அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க கர்நாடகால பார்த்திருப்போம், அவங்க கூட்டின ஜேடிஎஸோட பிரச்சனை. இப்படி இருக்கிறப்ப அந்த 303 கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, எல்லாரும் செய்யற தவறு என்னன்னா உடனே வந்து ஒரு ஸ்டேட் லெவலையும் சென்ட்ரல் எலெக்ஷனையும் ஒன்னா பாக்குறாங்க. சோ நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அந்த ஒரு விஷயத்துல, அதாவது தமிழ்நாட்டு மக்கள்னு சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த அரசியல் கணிப்பாளர்கள் இல்ல பார்வையாளர்களுக்கு வந்து இது ஒரு பிளைண்டான ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஒவ்வொரு எலெக்ஷனையும் அவங்க ஸ்டேட்டையும் சென்ட்ரலையும் மிக்ஸ் பண்ணி பாக்குறாங்க.
டெல்லியை பாருங்களேன், 2014 பிஜேபி ஜெயிச்சாங்க எலெக்ஷன். அடுத்தவர் அசம்பிளில ஆம் ஆத்மி ஜெயிக்கிறார். 2019 பிஜேபி ஜெயிக்கிறாங்க. 2020 வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்குது. சோ இதுதான் அங்க இருக்கிற நிலைமை. டெல்லியில எப்படி பார்த்தாலும் சென்ட்ரலுக்கு பிஜேபிக்கு தான் ஓட்டு விழுது. சோ அதுதான் யூசுவலா நடக்கக்கூடிய விஷயம். கர்நாடகாவை பாக்குறீங்க. கர்நாடகால பிஜேபி வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு. 2004 இருந்து பாருங்களேன். 2004, 2009, 2014, 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிஜேபிக்கு தான் ஓட் போட்டிருக்காங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல மாறி மாறி ஓட் போட்டிருப்பாங்க கர்நாடக மக்கள். காங்கிரஸ் வந்திருக்கு, பிஜேபி வந்திருக்கு, ஜனதாதள் சப்போர்ட்டோட காங்கிரஸ் வந்திருக்கு. இத மாதிரி மாறி மாறி இங்க ஓட்டுகள் விழுந்திருக்கு. பட் பார்லிமெண்ட்னு வரும்போது பிஜேபியை ஃபேவர் பண்ணிருக்காங்க. ஹரியானாலையும் பாருங்க, 2014லயும் பாத்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி. அதுக்கப்புறம் அசம்பிளிலையும் வராங்க. 2019 பாருங்க பிஜேபி ஆட்சி. அது லோக்சபா. அசம்பிளில பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கம்மி. 4 மாசத்துல அடுத்தது வந்த தேர்தல்ல பிஜேபியோட ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை கூட கிடைக்கல. இண்டிபெண்டன்ஸோட சப்போர்ட்ல தான் ஆட்சி பண்ணாங்க. 2019 நான் சொல்றேன் ஹரியானா. சோ அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரிஷால ஒரு தொகுதி நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு பத்ரக்னு ஒரு தொகுதி. அந்த தொகுதி பாத்தீங்கன்னா 2 ஓட்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. 2 ஓட்டிங் மிஷின்ல பத்ரக் லோக்சபா தொகுதி பிஜேபிக்கு. அந்த லோக்சபாக்கு உட்பட்டு அசம்பிளி இருக்கும் இல்லையா, 6 அசம்பிளி தொகுதி. 6க்கு 6 அசம்பிளி தொகுதியும் பிஜேடி. ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்கிற அந்த ஓட்டு பெட்டியில லோக்சபாவை பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வருது, அசம்பிளியை பாத்தீங்கன்னா பிஜேடி வருது. 6க்கு 6 அசம்பிளி சீட்டும் பிஜேடி. எப்படி அந்த மக்கள் அப்படி ஓட்டு போடுறாங்கன்னா they have the wisdom. சோ இத வந்து புரிஞ்சுக்கணும். சோ பிஜேபிக்கு சில நஷ்டங்கள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான்ல கொஞ்சம் சீட் குறையும், ஹரியானால ஒரு சில சீட் குறையும், கர்நாடகால குறையும். பட் எங்க அது ஆஃப்செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானால ஆஃப்செட் ஆகும், கேரளால ஆஃப்செட் ஆகும், தமிழ்நாடுல ஆஃப்செட் ஆகும், ஒரிஷால ஆஃப்செட் ஆகும், உத்தரப்பிரதேஷ்ல ஆஃப்செட் ஆகும், பெங்கால்ல ஆஃப்செட் ஆகும். சோ இவ்வளவு இடங்கள் இருக்கு. சோ பாக்கி இடங்கள்ல சென்ட்ரல் மத்திய பிரதேசா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், வடகிழக்கு மாநிலங்கள், குஜராத், இந்த டெல்லி, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஸ்டேட்டஸ்க்கும் மெயின்டைன் ஆகும். போன தடவை என்ன வாங்கினாங்களோ அதே ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகும். சோ எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த லாபம் வரத்தான் வரும். எல்லாருமே வந்து பிஜேபி எவ்வளவு எடுக்கும் அப்படிங்கிற பேசுறப்ப காங்கிரஸ் எவ்வளவு எடுக்கும்? ஏன்னா போன தடவை எதிர்கட்சி அந்தஸ்தே கிடைக்காம இருந்தது. இந்த தடவை அதோட கூடுதலா பெறுமா? ஏன்னா அவங்க கூட்டணி இன்னும் ஒரு குழப்பமான இருக்கு. ராகுல் காந்தியை எதிர்த்தே கம்யூனிஸ்ட், அவங்க புள்ளி வைத்த கூட்டணி கம்யூனிஸ்ட் நிக்கிறாங்க. பட் ஆனா அமைதியில நாங்க சப்போர்ட் பண்றோம், ரேபேர்ல சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல மம்தாவர்களும் எதிர்த்து நிக்கிறாங்க. அப்படின்றப்ப காங்கிரஸ் இந்த தடவை தனி பெரும்பான்மையா எதிர்கட்சி பெற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸ் உடைய ஓட்டுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மாநிலம். பாக்கி எல்லாத்தையும் 1 சீட் 2 சீட் அந்த மாதிரிதான் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப், போன தடவையோட கம்பேர் பண்றேன். பஞ்சாப், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, இதுல தான் அவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தா சாத்தியக்கூறுகள் உள்ள மாநிலங்கள் இதுதான். பாக்கி இடங்கள் எல்லாம் 1 சீட்டு 2 சீட்டு அந்த மாதிரி வாங்குவாங்க. அது எல்லாம் இம்மெட்டீரியல். சோ தெலுங்கானால பாத்தீங்கன்னா இந்த தடவை காங்கிரஸுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அது வந்து பிஜேபி வந்து 17 சீட்ல கிட்டத்தட்ட 10 சீட்டு மினிமம் வரும்னு சொல்றாங்க. சோ 10க்கு மேலேயும் பிஜேபி வாங்கிச்சுன்னா காங்கிரஸ் உடைய அந்த சான்சஸ் குறையும். தமிழ்நாட்டுல மொத்தம் போன தடவை நின்று அதே தொகுதிகள் தான் நிற்கிறாங்க. சோ அதுல வந்து பிஜேபி எவ்வளவு சீட்டு வாங்குறாங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்னியாகுமரியோ திருநெல்வேலியோ கிடைத்ததென்றால் காங்கிரஸ் உடைய வாக்கு குறையும், அதாவது சீட்டுகள் குறையும். புதுச்சேரி எக்ஸாம்பிள். கேரளாலையும் அதேதான். கேரளாலையும் காங்கிரஸ் போன தடவை நிறைய சீட்ஸ் வாங்கினாங்க. சோ இந்த தடவை பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய 1-2 சீட்டுகளோ, இடதுசாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய 1-2 சீட்டுகள் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா அது காங்கிரஸோடைய ஓட்ஸை குறைக்கும், சீட்ஸை குறைக்கும். அதே மாதிரி பஞ்சாப், ஆம் ஆத்மி கட்சிகள் எவ்வளவு சீட்டு வாங்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காங்கிரஸோட ஓட்டு குறையும். சோ இந்த மாநிலங்களுடைய ரிசல்ட்டை வச்சுதான் காங்கிரஸ் உடைய எதிர்கட்சி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட்டுக்கு நம்ம வர முடியும். கண்டிப்பா உங்களோட சத்தீஸ்கர் எலெக்ஷன் ப்ரெடிக்ஷன்ல இருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி 330, 350 தனி பெரும்பான்மையாவே பிஜேபி கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஜூன் 4 பொறுத்து வந்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.
நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.